நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. அதுவுமா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் காலையில வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போறாங்க. 9 வருஷம் கழிச்சு நம்ம இந்தியா ஸ்ரீலங்கால டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாட போறோம். இந்த டெஸ்ட் மேட்ச் 2 டீமுக்குமே ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்து தான் இந்தியா ஸ்ரீலங்கா WTC ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்களா இல்லையா அப்படின்றதே வந்து சொல்ல முடியும். இந்த டெஸ்ட் மேட்சோட ப்ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து காலையில நடக்கிறனால நம்ம இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய சவாலா வந்திருக்க போதுங்க. சும்மாவே நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் ஸ்பின்னர்ஸ் கிட்ட வந்து திணறுவாங்க. இந்த காலை பிட்ச பொறுத்தவரைக்கும், இது முழுக்க முழுக்க ஸ்பின்னர்ஸ்க்கான சொர்க்க பூமியாவே வந்து இருக்கு. இது மட்டும் இல்லாம, அங்க வீசுற கடலோர காத்து வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு இன்னும் சவாலா வந்திருக்குங்க. ஏன்னா, எந்த பக்கம் பால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பேட்ஸ்மேன்ஸ்க்கு இந்த பிட்ச் வந்து பயங்கர சவாலா வந்திருக்க போது. இதுல இன்னுமே இந்தியாவுக்கு சவாலா இருக்க போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, பிரபாத் ஜெயசூர்யாவும், ரமேஷ் மெண்டிஸும் தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த பிட்ச்ல எம்புட்டு விக்கெட் தெரியுமா எடுத்திருக்காங்க? 145 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம ரமேஷ் மெண்டிஸோட ஆஃப் ஸ்பின் வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது. சரி இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இந்தியாவோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும்? அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது புரியுது. நம்ம இந்தியாவோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓப்பனிங்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் வந்து கிளம்புறாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேவ்தத் படிக்கல், சுப்மன் கில், ரிஷப் பண்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா, அப்புறம் வந்து துருவ் ஜுரல் இல்லைன்னா சரண்ஸ் ஜெயின். இந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் வரிசையா கிளம்புறவங்க. அப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குல்தீப் யாதவ், மானவ் சுதார், சிராஜ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிராரு இல்லைன்னா பிரசித் கிருஷ்ணா. இவங்க வந்து வரிசையா கிளம்பிறங்குவாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா, பும்ராவுக்கும் இன்ஜுரினால பும்ராவும் வந்து டீம்ல இல்ல. அதே மாதிரி சாய் சுதர்ஷனும் வந்து இல்ல. வாஷிங்டன் சுந்தரும் இல்லங்க. இன்னொரு பக்கம் ஸ்ரீலங்கன் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் சில இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து இருக்கு. அவங்க டீம்லயும் பத்தும் நிசங்கா, குசால் மெண்டிஸ் 2 பேரும் இன்ஜுரினால வந்து விளையாட போறதில்ல. இப்ப இதனால வந்து திக்வேலா வந்து விளையாட போறாரு. இவர் கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து விளையாட போறாரு. அதனால ஸ்ரீலங்கன் டீமும் பிரபாத் ஜெயசூர்யா, ரமேஷ் மெண்டிஸ் மத்த பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்கிறனால ஓவராலா ஸ்ட்ராங்கான டீமா தான் வந்திருக்காங்க. அதனால நாளைக்கு நடக்க போற மேட்ச்சு பயங்கர டஃப்பான மேட்சா வந்து இருக்க போதுங்க. எது எப்படியோ இந்த மேட்ச் பயங்கர டஃப்பா போச்சு அப்படின்னா பார்க்க நமக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்குங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க திடீர்னு ஓகோன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க, திடீர்னு வந்து மோசமா விளையாடுவாங்க. ஆனா இந்த மேட்ச் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல வந்து நடக்கிறனால அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சமீப காலமாவே வெளிநாட்டுல கூட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறோம். ஆனா ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஸ்பின்னுக்கு எதிரா பயங்கரமா வந்து திணறிட்டு இருக்கோம். அதனால நம்ம இந்தியா வந்து ஸ்ரீலங்காவை வீழ்த்தி மாஸ் காட்டுறாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.